தமிழகம் முழுவதும் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதி பெறாமலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இணைவு பெறாமலும் செயல்படும் சட்டவிரோத மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் அனுமதியின்றி நடத்தப்படும் மருத்துவ படிப்புகளை கண்டறிந்து அவற்றின் மீது கடுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான புதிய நிலை வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. சமீப காலமாக மருத்துவம், பல் மருத்துவம், செவிலியர் படிப்பு, மருந்தியல், மருத்துவம் சார்ந்த துணை படிப்புகள், இயன்முறை மருத்துவம், இந்திய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரம் ஆகிய படிப்புகளுக்கு வழங்கும் சில நிறுவனங்கள் உரிய அனுமதியின்றி செயல்படுவதாக அரசுக்கு புகார் எழுந்துள்ளது. சில நிறுவனங்கள் பொதுவான அனுமதி பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட சில படிப்புகளுக்கு எந்தவித அங்கீகாரமும் இன்றி நடத்தி வருகின்றன. இத்தகைய போலி நிறுவனங்கள் மாணவர்களிடம் பெரும் தொகையை வசூலிப்பது, போலி படிப்புகளின் மாணவர்களை சேர்ப்பது அவர்களின் எதிர்காலம் மற்றும் கல்வி பாதிப்பதோடு பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தடுக்கும் பொழுது இந்த அதிரடி நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது.